இந்த எபிசோட நாம இயக்குனர் கணேஷ் சந்திரா இயக்கத்தில் எழுந்திருக்கிற பூக்கி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, காதல் ஜோடியான அஜய் திசானும் தனுஷாவும் அவ்வப்போது காதலும் மோதலமாக இருக்காங்க. இதற்கிடையில சாதாரணமாக எழும் ஒரு பிரச்சனை இருவருமே பெரும் பிளவை ஏற்படுத்த இருவருமே பிரிகிறாங்க. காதல் பிரிவு சோகத்திலிருந்து தப்பிக்க இருவரும் பல பிரச்சனைகளை இறங்கி பார்க்குறாங்க. அவை அனைத்துமே தோல்வியில முடியுது. இதையடுத்து இருவருமே வேறு ஒரு காதலை நோக்கி பயணிக்கிறாங்க. பழைய காதல் கசந்ததா, புதிய காதல் இனித்ததா, இறுதியில் என்ன ஆனது? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. துடிப்பான நடிப்பால் கவரும் அஜய் திஷான் நிகழ்கால இளைஞரின் வலியையும் வேதனையும் பிரதிபலிக்கும் கண்ணாடியால் நடித்திருக்கிறாரு. காதல் வழியை எடுத்துக்காட்டும் இடங்களில் கதாபாத்திரத்துக்கு நியாயம் செய்திருக்காருன்னு சொல்லலாம். அழகாலும் நடிப்பாலும் தனுஷா ஸ்கோர் செய்திருக்காங்க. நடனத்திலும் நல்லாவே செய்திருக்கான்னு சொல்லலாம். பாண்டியராஜன், சுனில், லட்சுமி மஞ்சு, இந்துமணி மணிகண்டன், ஆதித்யா கதிர், விவேக் பிரசன்னா, பிளாக் பாண்டி, பிக்பாஸ் சத்யா, எம்ஜே ஸ்ரீராம், ராதா உள்ளிட்டோர் கொடுத்த கதாபாத்திரத்துக்கு சரியான நடிப்பை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். விஜய் ஆண்டனி இசை ரசிக்க வைத்தாலும் இன்னும் இருந்திருக்கலாமே என்று எண்ண தோன்றது. கணேஷ் சந்திராவின் ஒளிப்பதிவில் குறையில்னு சொல்லலாம். காதலின் வழியை சொல்லும் காட்சிகளும் யதார்த்த நிகழ்வுகளும் பலம்னு சொல்லலாம். புதுமையான காட்சிகள் இருந்துக்கலாம்னு தோணுது. காதலின் வலியையும் வேதனையும் இந்த கால இளைஞர்களின் மனநிலைக்கு ஏற்ப காட்சிப்படுத்தி கவனம் வைத்திருக்காரு இயக்குனர்.